ஃபுட் ஆப் விட்டுட்டு ஷாப்பிங் ஆப் அதில் தண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 rupees. அந்த தண்ணி வருது பிளாக் கலர்ல இருக்கு. ஆமா, அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கிறாங்க. கேட்டா ஹிமாலயால இருந்து வந்த தண்ணியா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பார்க்கறதுக்காக வாங்கினது. இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். ஆனாமா நீங்க ஒரு ஆள் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே வாங்கினது இல்ல போல இருக்கு. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? ஒரு இடத்துக்கு போறோம்னா தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு ஓபன் தி டோர். இந்த டிஷ்ஷை வாங்கி சாப்பிடுறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அந்த பிளாக் வாட்டர்னு சொல்றீங்களா, அது குடிச்சு பாத்தீங்களா? எப்படி இருக்குது? நார்மலா தான் சார். என்னது அது ஹிமாலயால இருந்து வருதுங்களா? ஹிமாலயால இருந்து வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. ஆமாமா, ஆக்டர்ஸ் குடிக்கிறாங்க. இல்ல அது இந்த வாட்டர் இல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அது ட்ரை பண்ணுமா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது 18,000 என்னமோ. அது சொத்தமா முடிச்சுக்கலாம். அவனை தெருக்கு கொண்டாந்துடலாம். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போகலான்னு போனோம் சார். போட்டு சரி எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். எடுத்து தின்னுங்களே. இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். ஐயோ, 12,000? கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எப்படினாலும் 12,000 செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இல்லை சார், அது கேட்டேன் சார். என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு டயலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார், வாழ்க்கை வாழ்வதற்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமாமா? உன்னால உன் பொண்டாட்டி துணை இல்லாம ரோட்டு கூட போக முடியாதுன்னு அர்த்தமாப்ல. எனக்கு ஒரு பொருளா கொடுத்து அவர் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி எனக்கு மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ. அது எனக்கு எப்போதுமே மெமரபிளா இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போய் இப்படிலாம் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண. இல்ல எனக்கு புரியல. பெல் மூமெண்ட் மொமெண்ட் சொல்றீங்களா? வாவ், 12,000. ஐயோ 12,000 கிட்டத்தட்ட 2 கிராம் காப்பவுன் தங்கமா. எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட்டு கொடுக்குது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம், இந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. இதை விட உங்களுக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன், அதுக்காக தான் கேட்கிறேன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. தம்பி, அவங்களுக்கு கோல்டெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. சாம்பார் ஆப் எனக்கு. அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இல்ல உங்களுக்கு இப்பயே மொமெண்ட் வேணா அண்ணனே செஞ்சு கொடுக்குறேன். சரி, கொடுங்க. கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை வாழ்வதற்கு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரேஸ்லெட் தான். பிரேஸ்லெட் தான் வேணும். அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது, இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே.